நாம் இப்பதிவில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் புழல் பகுதியில் அமைந்துள்ள திருமூலநாதர் என்னும் தலத்தில் அருள்பளித்து வரும் சிவனை பற்றி அறிவோம். இங்கு வீற்றிருக்கும் மூலவரின் திருப்பெயர் திருமூலநாதர் ஆவார். இறைவி சொர்ணாம்பிகை ஆவாள். 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் இங்கு ஈசனை வழிபட்டதாக அறியப்படுகின்றது. நாயன்மார்களில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் இருந்த திருமூலர் இங்கு ஈசனை வழிபட்டதால் திருமூலநாதர் என சிறப்பு பெயர் பெற்றது. முதன்மை சித்தரான அகத்தியர் இங்கு ஈசனை கல்யாண கோலத்தில் தரிசித்ததாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் துவஜஸ்தம்பம் எனப்படும் கொடிமரம், பலிபீடம், நந்தி சந்நிதி வரிசையாக அமைந்துள்ளது. மூலவர் இங்கு கிழக்கு நோக்கி உள்ளார். இவர் நாகபாரண கவசத்துடன் பெரிதாக அழகாகவும் காட்சியளிக்கின்றார். மூலவர் கருவறையை சுற்றியுள்ள பிரகாரத்தில் நிருத்த கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ துர்க்கை வீற்றிருக்கின்றார்கள். லிங்கோத்பவர் இருக்குமிடத்தில் மகாவிஷ்ணு அமைந்திருப்பது சிறப்பு. மேலும் ஸ்ரீ சக்தி கணபதி சன்னதி, ஸ்ரீ கஜலட்சுமி சன்னதி, ஸ்ரீ வீரபத்திரர் சன்னதி, சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தண்ணி சன்னதி, அஷ்டோத்திர லிங்கம் சன்னதி, மகா சரஸ்வதி சன்னதி ஆகியவை தனித்தனியே காணப்படுகின்றன. 63 நாயன்மார்கள், சோர்ண ஆகாசன பைரவர், சூரியன் மற்றும் சந்திரர் இங்கு வீற்றிருக்கின்றார்கள். இப்பிரகாரத்தில் சிறப்பு பொருந்தியதாக ஒரு குகை அமைந்துள்ளது. இக்குகையானது பூமிக்கு அடியில் பாதை அமைந்துள்ளதாக காணப்படுகிறது. இப்பாதையானது திருமுல்லை வாயிலுக்கும் திருவெட்டியூருக்கும் செல்வதாக கூறுகிறார்கள். இவ்வாயில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளது. தாயார் சொர்ணாம்பிகை கருவறையைச் சுற்றியுள்ள பிரகாரத்தில் மகேந்திரி, வராகி, பிராமினி, மகேஸ்வரி மற்றும் நாராயணி தேவி கோஷ்ட விக்கிரங்களாக வீற்றிருக்கின்றார்கள். உட்பிரகார தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் சிறப்புடன் காணப்படுகிறது. இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராண கதைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன. பிரகார தூண்களில் அற்புத பொதிகை அமைந்திருப்பது ஒரு வித்தியாசமான சிறப்பாகும். மூலவர் கருவறை மேல்தளத்தில் நாகம், மனித சிற்பங்கள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. மனித உருவமானது இத்தலத்தினை கட்டிய பல்லவ மன்னனை குறிப்பதாக கருதப்படுகிறது. கோயில் நுழைவாயில் தளத்தில் வாயிற்படியில் கல்வெட்டு பதியப்பட்டுள்ளது. இதுபோன்றே தாயார் சந்நிதியின் பின்புறமும் கல்வெட்டு காணப்படுகின்றன. இக்கல்வெட்டினை படித்தோமானால் இத்தலத்தினை பற்றி மேலும் சில விவரங்களை அறியலாம். வெளிப்பிரகாரத்தில் மகா கணபதி சன்னதி, சர்வேஸ்வரர் சன்னதி, பிரித்யங்காதேவி சன்னதி, காசி விஸ்வநாதர் சன்னதி, விசாலாட்சுமி தாயார் சன்னதி ஆகியவை காணப்படுகின்றன. இங்கு பைரவர் சிலை உள்ளது. இங்கு பல்லவர் காலத்தில் உள்ள ஸ்ரீ முருகன் பிரம்மசாஸ்தா சிலை கண்டெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் சன்னதி தனியே அமைந்துள்ளது. இத்தலம் 1300 ஆண்டுகள் மிக பழமையான தலமாக உள்ளது. 10ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு அதன் பின்னர் ஆண்ட சோழர்கள், விஜயநகர பேரரசு இவர்களின் காலத்திற்கேற்ப விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கோயிலின் எதிரே பெரிதாகவும் அழகாகவும் தெப்பக்குளம் காணப்படுகின்றது. இங்கு மிதுன மாசத்தில் பௌர்ணமி தினத்தில் மிதுன ராசியில், அதாவது மே மாதம் 2ஆம் பகுதியில் அன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. 64 வகையான மருத்துவ தாவரங்களின் சாறுகளினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இச்சாற்றினை மனநல கோளாறு உள்ளவர்கள் அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனை வாங்கி உட்கொண்டால் குணமாவதாக இப்பகுதியில் உள்ளவர்கள் கருதுகிறார்கள். இத்தகைய நிகழ்ச்சி இத்தலத்தில் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. தலமானது காலை 6:30 காலை
11 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இத்தலம் புழல் சிறைக்கு எதிரே உள்ள பிரதான சாலையை கடந்து 1 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் இத்தலத்தினை அடையலாம். இங்கு இறைவன் இறைவியின் அருளினை நாம் பெறலாம்.